ரிணமுக்தேஸ்வர் மந்திர். ரிணமுக்தேஸ்வர் கடன் தொல்லை, கோர்ட்டு கேஸ் இதிலேருந்து விடுபடுவதற்காக ஒரு கோவில், சிவன் கோவில். இங்கே வந்து வழிபட்டால் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். கோர்ட்டு கேஸுகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இப்போது எந்த கோவிலுக்கும் எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் முதல்ல ஒரு கோசாலை வச்சுருங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அதுலேருந்து வரக்கூடிய நாட்டு பசுக்கள்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் சாதாரணமாக ஒரு மைல் தூரத்துக்கு ரேடியஸுக்கு இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைந்து நிற்கும். ஆகவே இங்கே ஒவ்வொரு கோவில்லையும் ஆசிரமங்களில் என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே கோசாலை வச்சுருக்காங்க. கோசாலை என்ன வரும்போது இதில் கறவை மாடுகளும் இருக்கும். வயசான மாடுகள் பராமரிக்கப்படும். ஏனென்றால் வயசான மாடுகள் என்று சொல்வதற்கு வயசானால் இந்த பசுக்களை இறைச்சிக்கு விட்டு விடுவார்கள் பொதுவாக. அப்படி வைக்காமல் காலம் பூரா பால் கொடுத்து உதவிய கோமாதாக்களை, அது நேச்சுரல் டெத்து, அதாவது டீசென்ட் எக்ஸிட். நேச்சுரல் டெத்துக்கு இன்னொரு வேறு டீசென்ட் எக்ஸிட். இந்த உலகத்தை விட்டு வெளியேறதுக்கு வேறு அதை டீசெண்டாக அதை கைகாரியம் செய்யக்கூடிய அளவுக்கு வசதிகள் செய்து கொடுக்குறார்கள். அது ஒரு பெரிய விஷயம். வாழ்க்கை ஃபுல்லாக அதுக்கு அடுத்து பாலை கறந்து எடுத்துட்டு அதை அடிமாடாட்டு இறைச்சிக்கு கொடுக்கறது என்பது ஒரு நியாயமற்ற அநியாயம் என்று கூட சொல்லலாம். அதனால் இந்து கோவில்களில் கோமாதா, ஏன் கோமாதான்னு சொல்கிறாங்க? யமனுக்கு கோவில் இருக்குது. யமன் வழிபட வேண்டிய கடவுள் தான். ஏனென்றால் யமன் என்று சொன்னால் உடனே எல்லோரும் பயந்து ஓடுவாங்க. அப்படி இல்லை. அவர் இந்த உலகத்தில் இருக்கிறது வரை ஒரு சிறந்த ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடியவர். ஆகவே ஆயுர்வேதாவில் டாக்டர்ஸ் ருத்ரனை யமனை வைத்து வழிபடுவார்கள். வகை யமன் தனிச்சிலை இருக்கிறது. அதான் யம தர்மராஜான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவர் ரிலீஸ் இல்லைனால் இப்போ உயிர் வாழணும் எல்லாருக்கும் ஆசை. 90 வயசு தாண்டினா பின்ன நடக்கவும் முடியாது. ஏன்னா அப்போ இறைவனையே வேண்டுவாங்க, சீக்கிரமாட்டு இந்த உயிரை எடுத்துனா. அப்போ அந்த டைமுக்கு எடுக்கிறது இவர் தான். இவருக்கு அந்த பவர் இருக்குது. ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. இங்கே யமன் ரூபம் இருக்கும். அந்த திருவண்ணாமலை யமலிங்கம் என்று இருக்குது. யமலிங்கம். இந்த யமலிங்கத்துக்கு கிட்ட தியானம் பண்ணால் நல்ல எனர்ஜி கிடைக்கும். இங்கே இதே மாதிரி சிப்ரா நதிக்கரை, புனித நதி. இது 95 கிலோமீட்டர் உஜ்ஜயினுக்குள்ளே மாத்திரமே. இது எப்போதும் தண்ணி நிறைஞ்சிருக்கும். இது ஒரு விசேஷம். சுத்தமாக வச்சுருப்போம். இங்கே சுத்தம் இல்லை. குளிக்கக்கூடிய கடவுளை சுத்தமாக வச்சு அதுக்கு ப்யூரிஃபையும் பல வசதிகளும் ஃபில்டரெல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல முறையில் மெயின்டைன் செய்கிறாங்க. அது மோடி வந்த பிறகு இங்கே ஏராளமான டெவலப்மெண்ட்டு, கோவிலையும் பெருசு பண்ணி எல்லா வசதிகளையும் இம்ப்ரூவ் செய்திருக்காங்க. ஆனால் அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்று சொல்லலாம். என்றால் அவருடைய காலம் கழிந்தாலும் அவர் செய்து பிரம்மாண்டமான கோவில் உஜ்ஜயினில் மட்டுமல்ல, காசியிலும் கேதார்நாத்திலும் பல இடங்களில் செய்து வைத்துள்ளார். பாராட்ட வேண்டியது. மற்ற அரசியல்வாதிகள் மைனாரிட்டியை தாங்கியே போட்டுகிறார்கள். இங்கே அப்படி இல்லை இருக்கிறது. घुस के जो है ना इतना भीड़
वो तीज ही नहीं पा रहे। हाँ तीज नहीं पा रहे, ठीक है ना। ऐसी व्यक्ति की बॉडी है, अब वो ऐसे चल रही है चीटी की तरह, उड़ ही नहीं पा रहा है। या हो या आनंदेश्वर बाबा की இது ஆலமரம், படர் ஆலமரம். பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருக்கும். காரணம் என்னவென்றால் மெயினாட்டுள்ள அந்த மூடுன்னு சொல்லக்கூடிய காலை எல்லாம் கிளைகள் தான் வளர்ந்து அமைந்திருக்கு. அடியில் சிவலிங்கம் வச்சு வழிபடுறாங்க. धूपमागरातं दीपकं दर्शयामि अमृतमात्रं नैवेद्यं नैवेदयामि नैवेद्यं ओम नाभ्यासीदन्तकृष्णो देवो समर्पदा अज्ञां पुरुषादुष्टादुकान् कल्पना नैवेद्यं समर्पयामि. ओम प्राणाय स्वाहा ओम अपानाय स्वाहा ओम व्यानाय स्वाहा ओम उदानाय स्वाहा समानाय स्वाहा मद्यपानि मोत्रा पुष्णाते हस्त कुक्षाल्यम मुक्षाल्यम करुणार्जन मुखाता ताम्बूलं पुंगिफलं सर्पयामि. हाँ बता देते हैं. हाँ